Welcome to the Voice from the Campus. We bring you the latest insights from the field of education. Through our episodes, we'll take you through the conversation with the leaders of great schools from in and around Tamil Nadu. Don't forget to hit the subscribe and ring the notification bell so that you won't miss out on our latest and exciting contents. Let's dive into today's episode. And today we are standing in a school named Sri Jayendra International Senior Secondary School of Mussoorie from Trichy district. Let's dive in and explore together. Dear audience, now we have the chairman and principal of Sri Jayendra International Senior Secondary School from Mussoorie of Trichy district is with us in our show. Welcome him to the show. Vivekanand sir. Sir, tell about yourself. உங்களை பத்தி ஒரு சிறு அறிமுகமா என்ன எழுப்பார்? நான் ஸ்ரீ ஜெயேந்திரா இன்டர்நேஷனல் சிபிஎஸ்சியினுடைய முதல்வர் மற்றும் தாளராக பணியாற்றிருக்கேன். இந்த ஃபீல்டுக்கு நான் 1995 நர்சரி பிரைமரி பள்ளியாக இந்த ஸ்கூலை முஸ்லீம் நகரில் துவங்கினேன். ஒரு 6 மாணவர்கள் வச்சு துவங்கினேன். இன்று 31 ஆண்டுகள் கல்வி பணியை காற்றி இந்த பணியை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன். இன்று இந்த பள்ளி முசிறியில் சிபிஎஸ்சி சீனியர் செகண்டரி பள்ளியாக உருவாயிருக்கு. நர்சரி பிரைமரி பள்ளியாக உருவாகின இந்த பள்ளி இன்று 2 பள்ளிகளாக உருப்பெற்று நர்சரி பிரைமரி பள்ளி ஐசிஎஸ்சி பாடத்திட்டம், இந்த சிபிஎஸ்சி மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்சி பாடத்திட்டத்திலும் மிக சிறப்பாக இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் காலத்துக்கேற்ற பாடத்திட்டங்கள் புகுத்தப்பட்டு எமது பள்ளியில் உலக புகழ்பெற்ற பாடத்திட்டங்களான கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட் பாடத்திட்டங்கள் தான் கடந்த 25 ஆண்டுகளாக நமது பள்ளியில் பாடத்திட்டமாக வைக்கப்பட்டு அந்த பாடத்தில் கல்வி கற்ற மாணவிகள் இன்று ஒரு சிறப்பான நிலை அடைந்து அந்த பாடத்தினுடைய வெளிப்பாடு அவர் ஹயர்ஸ்டடியில் ஒரு சிறப்பானவருக்கு ஒரு காரணமாக அமைந்தது. அந்த பாடத்திட்டங்கள் இன்று சீனியர் செகண்டரி பள்ளியாக உயர்ந்த பிறகு இன்று என் பள்ளி மாணவர்கள் மருத்துவம், டாப் 50 காலேஜஸில் என் பள்ளி மாணவர்கள் கலசங்க யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, இப்படி பல்வேறு யூனிவர்சிட்டி போர்டில் எங்களுடைய மாணவர்கள் இன்றைக்கி சிறப்பாக கல்வி பற்றிருக்காங்க. எங்களது பள்ளியில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஐஐடி, ஜேஇ எல்லாமே நாங்கள் கோச் பண்ணிகிட்ருக்கோம். மிகச்சிறந்த ஆசிரியர்கள்லாம் பள்ளியில் நியமனம் பண்ணி மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு குவாலிட்டி எஜுகேஷன், ஒரு மாடரேட் பீஸ்ட்டை கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் கல்வி மட்டுமல்ல, அதில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் களப்பயணம் மூலம் ஒரு கான்செப்டை நேரடியாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாங்கள் ஒவ்வொரு ஃபீல்ட் ட்ரிப்பையும் செஞ்சு மாணவர்களை அந்த பாடம் சார்ந்த களப்பயணங்களுக்கு மாணவர்களை அழைச்சென்று நேரடி அனுபவம் செய்து நாங்கள் அவர்களுக்கு அந்த கான்செப்டை புரிய வச்சு ஒரு முழுமையான ஒரு கல்வி அறிவை அவர்களுக்கு நாங்கள் புகட்டுகின்றோம். இது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ கடந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா சகோதர லெவலில் என் பள்ளி மாணவர்கள் ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா எவ்ரி மண்டே பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் டே ஃபுல் அண்ட் ஃபுல் மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்தோமா, ஆர்ச்சரி, யோகா, கராத்தே, அந்த செஸ்ஸு, அப்புறம் சிலம்பம், அப்புறம் இந்த மாதிரி பல
எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நமது பள்ளிக்கு வந்து மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. அந்த சிறப்பு செயல்பாடுகளையும் மாணவர்கள் மிகச்சிறந்த சாதனை படைத்து வருகின்றார்கள். நீங்கள் வந்து நிறைய ஃபீல்டு இருக்கும்போது இந்த எஜுகேஷன் ஃபீல்டை எதனால் சூஸ் பண்ணீங்க சார்? அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணணுன்ற மோட்டிவேஷன் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? நான் வந்து சின்ன பிள்ளையா பிரைமரி லெவலில் படிக்கும்போது என்னுடைய தமிழ் ஆசிரியர் வந்து மாணவனை கேட்பார், நீ என்ன படித்து என்ன லெவலில் வரப்போகிற அப்படின்னு கேட்பார். என்னுடைய ஆம்பிஷன் அப்போவே ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறத ஏன் நான் ஆசிரியத்தை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய தமிழ் ஆசிரியர் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணார். அவருடைய பணியில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் அவர் மாதிரி நான் ஆகணும் அப்படிங்கிற இதை வந்து நான் இந்த மைண்டை வந்து கெடுத்துட்டதுனால நான் வந்து 12th முடித்த உடனே ஆசிரியர் பரிட்சை தான் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி படித்தேன். அது வந்து எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே எனக்கு மெரிட்லேயே எனக்கு மாயனூர் டேரக்டில் எனக்கு ஆசிரியர் பரிட்சை கிடச்சிச்சு. அந்த ஆசிரியர் பரிட்சை நிறுவனத்தில் நான் வந்து மேக்ஸில் முதல் மதிப்பெண்ணாக பெற்று அந்த ஆசிரியர் பரிட்சை நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கவுட் மாஸ்டர் ட்ரைனிங் நான் முடிச்சிருந்தேன். அந்த ட்ரைனிங்லேயே அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அப்போ வந்து அந்த ஸ்கவுட்லேயே நான் வந்து முதல் ரேங்க் வந்தேன். அப்போ என்னை பாராட்டி அப்போ இந்த பள்ளிக்கூடத்தை ஏற்பினர் வந்து எனக்கு வந்து ஹானர் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து உந்துதலாக இருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த கோர்ஸை முடித்து வெளியே வந்த பிறகு 5 ஆண்டு காலம் அரசு பணிக்காக காத்திருந்தேன். அரசு பணி கிடைக்கவில்லை. அதன் பிறகு ஒரு முறை நான் வந்து லைப்ரரிக்கு போய் வந்து ஒவ்வொரு நாளும் ஓய்வு நேரங்களில் லைப்ரரியில் போய் படிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருந்தேன். அப்படி லைப்ரரியில் படிக்கும் பொழுது தினமலர் நாளிதழில் தனியார் பள்ளியில் தூங்குவதற்கு வாடகை கட்டிடம் போதுமானது 10 ஆண்டுகளுக்கு அப்படியே ஒரு விமர்சனத்தை பார்த்தேன். உடனே வீட்டுக்கு வந்து இவருடைய பெற்றோரிடம் சொன்ன உடனே அவர்கள் தாராளமாக நீ வந்து வீட்டை வாடகை பிடிச்சி பள்ளியை தூங்க எனக்கு பண்ணிட்டு கொடுத்தாங்க. அப்பாவை 2000 பணம் கொடுத்தார். 120 அதை வந்து வச்சு அதை பள்ளியை துவங்கி இன்னைக்கு கையினுடைய அருளால் இன்று 2 பள்ளிகளுக்கு நிர்வாகி. நல்லது சார். நம்ம பள்ளியோட விஷன் அண்ட் மிஷன் என்னவா இருக்குது சார்? இப்போ இந்த ஸ்கூலில் பார்த்து அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான எஜுகேஷன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நடுநிலையான கட்டணத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு தரமான எஜுகேஷனை நம் பள்ளி மக்களுக்கு வழங்கணும். ஏன்னா இந்த ஊரே நான் பிறந்தே வளர்ந்தேன், இந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும் கூடிய ஒரு மைண்டை வச்சுட்டு எங்களை வளர்த்த ஊர் அந்த மைண்ட் செட்டில் ஒரு நார்மலான லிஸ்ட்டில் எல்லோரும் இப்போ படிச்சிருக்காங்க. அந்த ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இது இப்போது கல்ச்சரல் பிரைமரி பள்ளியை உருவாக்கி நீங்கள் அடுத்து சிபிஎஸ்சி உருவாக்கியிருக்கேன். என்னுடைய எதிர்கால திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி உருவாக்கணும். அது என்னுடைய ஒரு ஆவலாக இருக்குது. அதில் வந்து அதை வச்சுருக்கேன். அது என்னுடைய அது கண்டிப்பாக நிறைவேறும். நம்ம பள்ளியோட சிறப்பு அம்சம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? எங்களுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னா எங்கள் ஸ்கூலில் வந்து 100% கம்யூனிகேட்டிவ் ஸ்கில். பையங்க வந்து எல்கே வந்து 12th வரைக்கும் சரளமாக தான் ஆங்கிலம் பேசுவார். என் பள்ளியோட சிறப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு குழந்தையும் எடுத்துக்கூடிய கேர் மிக சிறப்பாக இந்த சுற்று வட்டாரத்தில் எந்த பகுதியும் இல்லாத அளவுக்கு மிக சிறப்பாக என் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களை கண்காணிப்பார்கள். இது என் பள்ளியுடைய சிறப்பு. அதே போல் வந்து கலப்பயணங்கள், அதே போல் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வெளி மாநிலங்களுக்கு சுற்றுலா அழைச்சி செல்வோம். 400-500 மாணவர்கள் வருவார்கள். 6 பஸ்ஸில் போவோம். எல்லோரும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வோம். அந்த மாநிலத்தினுடைய கலாச்சாரங்களை என்னுடைய மாணவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அங்குள்ள வித்தியாசமான மக்களை சந்திக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து என்னுடைய மாணவர்களுக்கு புதுவித அனுபவத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இது என் பள்ளியோடைய சிறப்புங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் பள்ளியினுடைய செயல்பாடு ஒரு 5 நிமிடம் வேலை லேட்டாக வரனாலும் ஒரு மெசேஜ் எழுப்பிடுவோம். பெற்றோருக்கு எந்த ஒரு டென்ஷனும் உண்டாகக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஸ்கூலு
பஸ் லேட்டாக வரணும்னாலும் அந்த பெற்றோர்களுக்கு மொபைலில் மெசேஜ் போட்டுருவோம். இப்படி பெற்றோர்கள் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் தங்களுடைய பிள்ளைகளை எமது பள்ளியில் அனுப்பி மிகச்சிறப்பாக நாங்கள் வந்து குழந்தைங்க வந்து படிக்க வச்சு பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட ஃபியூச்சர் பிளான் சொல்லிட்டு ஒரு மெட்ரிக் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நல்ல எதிர்கால திட்டம். இது இல்லாமல் வேறு என்னென்ன தான் செய்யுங்க நம்ம மாணவர்களுக்காக? இப்போ இவருடைய பள்ளி மேல்நிலை பள்ளியாக வந்து உருவாக இருக்கிறதுனால எங்களுடைய மாணவர்கள் உயர்கல்வியை வந்து எங்களுடைய நிறுவனத்திலேயே ஒரு மாடரேட் பீஸில் அவர்களுக்கு வழங்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேன். அதுக்கேற்றவாறு மருத்துவம் சார்ந்த கோர்ஸை நான் வந்து முழுமையாக மருத்துவம் சார்ந்த எத்தனை படிப்பு இருக்கோ அத்தனையும் ஒரு அந்த படிப்பை சார்ந்த ஒரு கல்லூரியை உருவாக்கணும் என்னுடைய எதிர்கால திட்டம் ஒன்று இருக்குது. அது வந்து அதையும் நான் வந்து நிச்சயமாக செயல்படுத்த நம்பிக்கை இருக்குது. ஒரு சிபிஎஸ்சி பள்ளியை ஒரு நகரப்புறத்தில் ஆரம்பிக்கணும், அதோடு என்னுடைய அமிஷனாக இருக்குது. இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னுடைய எதிர்கால திட்டம். இவ்வளோ திட்டத்தெல்லாம் நிறைவேறினா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீச்சர்ஸ் டீம் தேவைப்படும். உங்களோட டீச்சர்ஸ் டீம் எங்கள் டீச்சர்ஸ் டீம் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆசிரியர்கள் வந்து எனக்கு வந்து முழு சப்போர்ட்டாக இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து முழுமையாக சப்போர்ட் கொடுக்க பார்த்தீங்கன்னா எங்களுடைய குடும்ப பிள்ளைகளே, எங்கள் பையன், எங்கள் அக்கா பையன் தினேஷ் சார், எங்கள் பையன் சந்தோஷ், அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸு. நர்சன் பிரைமரி பள்ளியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹெச்எம் நிவானிஸ், இவங்கெல்லாம் வந்து எங்களுடைய கல்வி பயணத்துக்கு எனக்கு உறுதுணையாக இருந்து உளவுபுரிய வெற்றியடைய இவங்க தான் காரணமாக இருந்தாங்க. இவர்கள் வந்து என்னுடைய அடுத்தடுத்த பணிகளுக்கு தான் இவங்க கப்பல் எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டே இருப்பாங்க. ஒரு பேரண்ட்ஸ் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்கூலில் ரன் பண்ணணும்னா நீட் பேரண்ட்ஸ். கண்டிப்பாக. ஸோ அவங்க பேரண்ட், என்னுடைய பேரண்ட் வந்து ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை மாத்திரங்க. அவங்க வந்து எங்கள் அப்பா வந்து தான் படிக்கலை, தான் பிள்ளையை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்கு குடிபெயர்ந்து வந்தோம். என்னுடைய சொந்த ஊர் புளியஞ்சுரை பக்கம் இருக்கக்கூடிய ஆங்கியம் கிராமம். அப்போ வந்து முசிறிக்கு வந்து பையனை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்த பிறகு இந்த முசிறியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளினா இந்த அரசு ஏரியா ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் அரசு மேல்நிலை பள்ளியில் படித்தேன். அதுக்கப்புறம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், அப்புறம் வந்து டிகிரிலாம் வந்து காலேஜில் படித்தேன். ரோவர் காலேஜில் படித்தேன் டிகிரிலாம். இப்படி தான் வந்து என்னுடைய அணை இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா எப்படியாவது தன்னுடைய மகனை வந்து ஒரு அரசு வேலைக்கு அரசு அதிகாரியை உருவாக்கணும் அப்படின்னு அவர் ஒரு ஆர்வமாக இருந்தார். அதுக்கேற்றவாறு என்னுடைய விருப்பம் அனைத்தையும் எங்கள் அப்பா வந்து செய்வார். நான் இன்னொன்று அந்த அப்பாவுடைய நம்பிக்கை காப்பாற்றுற மாதிரி நடந்துப்பேன். படிப்பாகட்டும் ஏதாவது இருந்து அதனால் அப்பா வந்து நான் கேட்டதான் செய்வேன். அப்படி செஞ்சு அந்த நம்பிக்கையின் பேரை எனக்கு கொடுத்தது தான் இந்த கல்வின்னு சொல்லி. 6 பேரோட ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னீங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார் அந்த ஸ்டோரியா? 1400. அப்போ உங்களோட அனுபவம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு உங்களோட ஸ்ட்ராங் மெசேஜ் அவங்களோட ஃபியூச்சர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா என்ன வரும்? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தான் முதல்ல மாணவர்களுக்கு வந்து தன்னம்பிக்கை வந்து, அதாவது ஒரு செயலை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும், அதை தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி அந்த செயலை வந்து வெற்றிகரமாக கொண்டு செல்லக்கூடிய செயல்களை நம்ம வந்து செய்யணும். அதுக்கு கடுமையான உழைப்பு வேணும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு உணர்வு, உழைப்பை விட அர்ப்பணிப்பு உணர்வு அது ரொம்ப முக்கியம். இடையில வந்து சில தேநீரானாலும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த ஆற்றல், தோல்வியை வந்து அதை வந்து வெற்றிக்கான ஆரம்பமாக எடுத்துக்கணும். அதாவது இப்படி தோல்வியை, அதாவது சோதனையை சாதனையாக மாட்டணும். மாணவர்கள் வந்து முதல்ல வந்து உங்களை நீங்கள் நம்ப வேண்டும். அது என்னென்ன அதாவது கவிஞர் கண்ணாசன் பாட்டு வச்சிருப்பாரு, உன்னை இருந்தால் உலகத்தின் போராடலாம் அப்படின்னு இருப்பார். இந்த வரிகளை வந்து நீங்கள் மனதில் வைத்தால் போதும். உங்களால் முடியும் என நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். முடியாது என்று எப்போதுமே நெகட்டிவாக நீங்கள் நினைக்காதுங்க. முயற்சி பண்ணுங்க. இந்த முயற்சியை வந்து தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக எந்த ஒரு துறையாக இருந்தாலும் நீங்கள் சாதிக்க முடியும். இது வந்து மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ். தோல்வியும் நிரந்தரமல்ல, வெற்றியும் நிரந்தரமல்ல. வாழ்க்கையில் என்றும் மாறி மாறி வரக்கூடியவை. அவை இரண்டையும்
சாதாரணமாக எடுத்துக்கொண்டு தோல்வி வந்தாலும் தோல்விடாமல், வெற்றி வந்தாலும் ஆர்ப்பரிக்காமல் நடுநிலையாக நீங்கள் பயணித்திருந்தால் உங்கள் வாழ்நாள் எப்பொழுதும் மிகச்சிறந்த நிலையை அறிந்து கொண்டே இருக்கும். இது மாணவர்களுடைய அட்வைஸ். பெற்றோர்களுக்கு கீழ்ப்பிரிந்தவர்கள், ஆசிரியர்களுக்கு கீழ்ப்பிரிந்து நீங்கள் வாழ்க்கை உயர்நிலைக்கு செல்ல செல்ல உங்களுக்கு முதலில் பணிவு வேண்டும். பணிவுதான் உங்களை மிக உயர்ந்த இடத்துக்கு செல்லும். இந்த பணிவு யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார்கள். இதை என்னுடைய அனுபவத்தை நான் கற்றிருக்கிறேன். இதை மாணவர்களாகி நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். என்னோட அடுத்த கேள்வி என்னென்னா, எதிர்காலம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக டெக்னாலஜி பேஸ்ட் ஏஐ GUI கொடுத்தது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த டெக்னாலஜினா எப்படி யூஸ் பண்ணுறீங்க கிளாஸஸில்? அவங்களுக்கு எந்த மாதிரி டெக்னாலஜிஸில் ஸ்ட்ராங்காக இருக்கா? நம்ம இப்போ எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்கே வச்சுருக்கோம். வர கல்வியாளர்லேருந்து ஏஐ புக்கு நாங்கள் லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். அதை சிலபஸை கொண்டு வர போகிறோம். அதுமாதிரி 12th கூட இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுருக்கோம், அதை ஏஐ மாற்றலான்னு வர கல்வியாளர் பிளான் இருக்கோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஸ்மார்ட் கிளாஸ் டெக்னாலஜி புக் கொடுத்துட்ருக்கோம். மாணவர்கள் இப்போ ஸ்கூலில் டீச்சர்ஸையும் டீச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்டை அப்படியே விஷுவலாக காட்டுவாங்க. கம்ப்யூட்டர் லேப்லேருந்து பெரிய ஸ்க்ரீன் இருக்குது, அது இல்லாமல் கம்ப்யூட்டர் பக்கமாக இருக்குது. இது மூலிமா மாணவர்கள் இப்போ டெக்னாலஜி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். வரக்கூடிய ஆண்டுகளில் எல்லா வகுப்புகளுக்குமே நாங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை இந்த ஸ்மார்ட் கிளாஸில் எல்லா வகுப்பறையிலும் பிரயோகம் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன். நல்ல கல்வியை, ஒரு கல்வியை நீங்கள் ஒரு குறைவான விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நல்லா புரியுது சார். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் எப்படி சார்? நம்ம ஸ்கூல் நல்லபடியாக சப்போர்ட் ரன் பண்ணுறது, பேரண்ட்ஸோட சப்போர்ட் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்குது? இப்போ இவங்களுடைய வெற்றி அடைவதற்கு காரணம் பேரண்ட்ஸோட முழு சப்போர்ட் எனக்கு கிடைச்சதுனால தான். காரணம் நான் பேரண்ட்ஸோட நம்பிக்கையை காப்பாற்றிருக்கேன். அதனால் எனக்கு முழு சப்போர்ட் அவங்க பண்ணுவாங்க. இதனால் நான் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு அது காரணமாக வந்துச்சு. ஏன்னா இப்போ எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்வேன்ன்றது பெற்றோர்களுக்கு தெரியும். அவர்களுடைய நம்பிக்கை நான் பெற்றிருக்கிறேன். ஆனால் நான் இன்னும் ஒரு கல்வியில் புகுத்தினாலும் பெற்றோர்கள் அடுத்த நிமிடமே எனக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய வெற்றிச்சு. இந்த ஒரு ரூரல் ஏரியாவில் இவ்வளோ நிறைய பள்ளியிலிருந்து அத்தனை பள்ளிகளையும் தாண்டி நான் ஜெயிச்சிருக்க வைப்பார்கள். பேரண்ட்ஸுடைய சப்போர்ட்டு, என்னுடைய ஆசிரியருடைய சப்போர்ட்டு, இதெல்லாம் என் பள்ளியுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்திருக்கு. So wish you good luck to all your future colleagues. All the best. Thank you. Today's episode gave a clear insight of this school for the existing students and for the new students who are coming next year. Hope to see you in the coming episode with a lot more information from some other school. Till then, it's goodbye from all of us. Thank you.